மா இங்க வா. போடா. சொல்லுங்கம்மா. லேப்டாப் அவ வாங்கி கொடுத்தா, அத வச்சு அமெரிக்காவுல இருக்கிற அவ அண்ணங்காரங்கிட்ட அவ பேசினா. அதெல்லாம் சரிதான். ஆனா இத்தனை நாளா லேப்டாப்ங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே? சொல்லுடா, உனக்கு தெரியுமா இல்லையா? அண்ணிதான் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க, அதான். வாய மூடுறா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இப்ப செந்தில் பாத்துட்டு சொல்லலன்னா இந்த விஷயத்த கடைசி வரைக்கும் நீ சொல்லிருக்கவே போறதில்ல. அப்படிலாம் இல்லம்மா. வேற எப்படி? அன்னைக்கு ஒரு நாள் சந்தியா இவன் கிட்ட கம்ப்யூட்டர் கிளாஸ் அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தா. நான் வந்ததும் உடனடியா பேச்ச மாத்திட்டாங்க. அது ஏன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த வீட்ல யாரையும் நம்ப முடியாது, நம்பவும் கூடாது. அதான் ஒரு மருமக சொந்த வீட்லயே தீய வைக்கிறா, இன்னொரு மருமக போலீஸ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரா. சரி, வந்ததுதான் அப்படி இருக்கு. பெத்தது சரியா இருக்கும்னு பார்த்தா எப்படி நம்மள ஏமாத்தி இருக்கான்னு பாருங்க. ஆமா சிவகாமி, நீ சொல்றது சரிதான். காலம் ரொம்ப கெட்டு போச்சு. கரெக்ட்டுப்பா. செல்போனை பக்கத்துல வச்சுட்டு நம்ம இதை பேசினா கூட கொஞ்ச நேரத்துல நம்ம பேசினதை பத்தி நமக்கே விளம்பரமா வர ஆரம்பிச்சிருது. நீ இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? இல்லம்மா, அப்பா காலம் கெட்டு போச்சுன்னு சொன்னாரா, உடனே தோணுச்சு, அதான் சொன்னேன். என்னத்த தோணுச்சோ. சிவகாமி, நீ இங்கேயா இருக்க? சொல்லு கவிதா, என்ன விஷயம்? நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க. உன் மருமக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? நான் இவள சொல்லல, உன்னோட இன்னொரு மருமக சந்தியாவை சொல்றேன். என்ன கவிதா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. கடத்தெருவுல ஒரு ரவுடி மாமூல் கேட்டு எல்லாரையும் மிரட்டி உருட்டிக்கிட்டு இருந்தான். அத பார்த்துட்டு உன் மருமக அவன்கிட்ட மல்லுக்கு போயிட்டா. மல்லுக்கா? பதிலுக்கு பதில் என்னமா பேசுறா தெரியுமா? விட்டிருந்தா அந்த ரவுடி சந்தியாவை ரோட்ல வச்சே அடிச்சிருப்பான். அதுக்குள்ள நல்ல வேளை போலீஸ் வந்துருச்சு. அந்த ரவுடி ஓடிட்டான். ஆனா உன் மருமக, அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அடையாளம் காட்ட தயாரா இருக்கேன்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டா. அண்ணி ரவுடிங்க கூட சண்டை போட்டாங்களா? சண்டைன்னு சொல்ல முடியாதுமா, ஆனா அத்தனை பேர் மத்தியில வச்சு எதிர்த்து பேசிட்டாமா. மாமூலும் தர முடியாது, ஒன்னும் தர முடியாதுன்னு உங்களால ஆனதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டா. அதுதான் உங்க காதுல ஒரு வார்த்தை போட்டு வைக்கலான்னு வந்தோம். சரி வா, சரி வா போலாம். பிசினஸ் பண்ற இடத்துல பல பேர் வருவாங்க, இவங்களுக்கே தேவையில்லாத வேலை. ஒரு நாள் போய் ஹீரோயிசம் பண்ணிட்டு வந்துருவாங்க. தொடர்ந்து அதே இடத்துல தொழில் பண்ண வேண்டியது நாம தானே. இவ சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கு. முதல் போட்டு பொருள் வாங்கி கடை நடத்துறவனுக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு? இவ தேவையில்லாம எதுக்கு வம்ப வளர்க்கறா? ஆமா நீ, எனக்கு வர பயமா இருக்கு. நாளைக்கு நான் காலேஜுக்கு வர போகணும். போற வழியில ரவுடிங்க வம்பு இழுத்தா நான் என்ன பண்றது? விடுமா, நான் பாத்துக்கிறேன். இது ஒண்ணும் பெரிய அடி இல்லம்மா. இருந்தாலும் தோல் நல்லா தேஞ்சிருக்கு பாருங்க. விட்டிருந்தா ரத்தம் கட்டி போயிருக்கும். நீங்க வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்துருங்கக்கா. சரிம்மா சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. நீயும் கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோமா. அவங்க பூரா ரவுடி பயல்க. இவ்வளவு பேருக்கு நடுவுல உன்கிட்ட அசிங்கப்பட்டுட்டோமேன்னு நினைப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது உன்னை என்னவும் பண்ண தயங்க மாட்டாங்கம்மா. ஜாக்கிரதையா இருந்துக்கோ கண்ணு. நான் பாத்துக்கிறேன்க்கா. என்னாச்சு? ஏதாவது கலவரமா? உங்களுக்கு எனக்கு ஆச்சு? இப்படி அடிபட்டிருக்கு? கீழே எதுவும் விழுந்துட்டீங்களா? என்னங்க ஏங்க, யாராச்சும் சொல்லுங்க, என்ன ஆச்சு? அந்த ரவுடி வெள்ளராஜா குரூப் வந்துச்சுன்னு. அவனா? அவன்
ஜெயிலுக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். திரும்ப வெளியே வந்து அட்டகாசத்தை ஆரம்பிச்சிட்டானா? ஆமாண்ணே, அது மட்டும் இல்லாம இங்க என்ன நடந்துச்சுன்னா, ஏங்க இப்படி பண்ணீங்க? அவனுங்க ரொம்ப மோசமான கும்பல். அடிதடி ரவுடிசம் இதான் அவனுங்க பொழப்பே. ஜெயிலுக்கு போக கூட அஞ்ச மாட்டானுங்க. அவனுங்க கிட்ட போய் வம்பெடுத்திருக்கீங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? நானோ இந்த அக்காவோ மத்த யாருமே போய் வம்பு இழுக்கல. அந்த கும்பலா வந்து ஒவ்வொரு கடையா அடிச்சு காசு புடுங்குனாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? நம்ம முதல்ல போட்டு பிசினஸ் பண்றோம். அவன் தினமும் கடை வாசல்ல வந்து கரைச்சல் கொடுத்தானா நமக்கு தானங்க பாதிப்பு. ஏங்க நானா இருந்திருந்தா அவன் கேட்ட காசை கொடுத்து வேலையை பார்த்திருப்பேங்க. 100 ரூபாய் சம்பாதிக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? 2 மணி நேரம் அனல்ல கடந்து வேகணும். இதோ இந்த அக்கா கையோடைய பூ கட்டி வேகாத வெயில்ல அலைஞ்சு விக்கணும். ஆனா எவனோ ஒருத்தன் எதுவுமே இல்லாம வந்து மிரட்டி பணம் கேட்பான். அத தூக்கி கொடுக்க சொல்றீங்களா? ரொம்ப நன்றிம்மா, நான் கிளம்புறேன். தம்பி, இந்த பொண்ணை எதுவும் திட்டாதீங்க. எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போனா யார் தான் பூனைக்கு மணி கட்டுறது? நான் வரேம்மா. வரேன் தம்பி. பாத்து போங்க அக்கா. பாத்து. இத போறாங்களே பூக்கார அக்கா, இவங்களுக்கு எப்படியும் ஒரு குழந்தை இருக்கும். ஒவ்வொரு நாளும் பூவை வித்துட்டு வீட்டுக்கு போகும்போதும் பிள்ளைக்கு ஒரு பாக்கெட் பிஸ்கெட் ஆச்சும் வாங்கிட்டு போறதுக்கு கூட இவங்க யோசிப்பாங்க. வேணும்னா அவங்களே கேட்டு பாருங்க. ஏன்னா அதுதான் அவங்க வாழ்க்கை. ஒவ்வொரு ரூபாயையும் கணக்கு பார்த்து சேர்த்து வச்சுதான் மூச்சை புடிச்சுக்கிட்டு குடும்பத்தை ஓட்ட முடியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஒரு ரவுடிக்கு எதுக்குங்க தூக்கி கொடுக்கணும்? ஒரு தடவை கொடுத்து பழகுனா அவன் ருசி கண்ட பூனையாட்டம் உங்களை விடவே மாட்டான். திரும்ப திரும்ப வந்து நிப்பான். உங்க வேர்வையில உழைக்கிற ஒவ்வொரு காசுமே உங்களை வந்துதான் சேரணும். நீங்களா பார்த்து ஒருத்தருக்கு உதவி செய்றீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா உங்க உழைப்பை இன்னொருத்தர் திருட அனுமதிக்க கூடாது. நீங்க சொல்றதாங்க சரி. நானும் இத்தனை வருஷமா இதுக்கு நான் வம்புன்னு சொல்லி கேட்கறத கொடுத்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதனால்தான் அவங்களுக்கு துளிர் விட்டு போச்சு. நம்ம உழைப்பை ஏன் இன்னொருத்தனுக்கு விட்டு தரணும்? நீங்க கரெக்டாக தான் சொன்னீங்க. இதுக்கு ஒருத்தனோட அடாவடிக்கு நாம அடி பண்ணிக்கணும். இதுதாங்க சரி. சரி வாங்க நம்ம கடைக்கு போவோம். நீங்க கடைக்கு போங்க, நான் வரேன். ஏய் கூட்டிட்டு போடா. ஏன் சிவகாமி, சந்தியா ஏதோ ரவுடிங்க கூட வம்பு வளர்த்துட்டான்னு சொன்னாங்கல்ல, நான் வேணா கடைக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரட்டுமா? எதுக்கு இப்போ? அவ போற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் வருவா. அதெல்லாம் பஞ்சாயத்து பண்றதா நம்ம வேலையா? சும்மா இருங்க. முதல்ல இவ எதுக்காக கடைக்கு போனான்னு தெரியலையே. சாப்பாடு கொடுக்க போனாங்கம்மா. அப்ப கொடுத்தமா வந்தமான்னு இருக்கணும். இவ்வளவு நேரம் அவளுக்கு என்ன வேலைங்க? ஒருவேளை வீட்டுல நடக்கிற ஒவ்வொன்னையும் அவர்கிட்ட விலாவறையா சொல்றதுக்கு நேரம் ஆயிருக்குமோ என்னமோ. தேவையில்லாம வத்தி வைக்காத. இப்ப பேசிட்டு இருக்கிற பிரச்சனையே வேற. ரவுடி பையன் மாமூல் கேட்டிருக்கான், இவ எதிர்த்து பேசியிருக்கா. அதுக்கே சம்பந்தம் இல்லாம இதை இழுத்து விடுற. உங்களுக்கு எப்பவுமே சந்தியா மேல மட்டும் ஒரு தனி கரிசனம் மாமா. அவ எதை செஞ்சாலும் உங்களுக்கு தப்பாவே தெரியாது.
ஏய் அண்ணனுக்கு சேர் எடுத்து போடுடா. எதுக்கு யார் வந்திருக்காங்க? நீங்கெல்லாம்? டேய் யார் இவங்கெல்லாம்? தெரியல இங்க சிவகாமி இனிப்பகம் ஓனர். நான் தான். சொல்லுங்க என்ன விஷயம்? டேய் அப்ப கரெக்டா தான் வந்திருக்கோம். ஏய், உட்காரு. ஆமாடா அண்ணி, என்னங்க இதெல்லாம்? என்னது என்ன நடக்குது? வீடு நல்லா காத்தோட்டமா இருக்குடா. ஆமாடா ஒரு கட்டிங் போட்டுக்கிட்டு பேசணும்னா ஜம்முன்னு இருக்குமாடா. சூப்பரா இருக்குண்ணே. டேய் ஏறா. ஏய் கிளம்புங்க. யாரே நீங்க? எல்லாம் எங்க வீட்ல இருந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு வெளிய போங்க. போங்க போங்க கிளம்பி போங்க. இன்னும் முதல் ரவுண்டே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வெளியே போக சொன்னா அப்படி? வீட்டுக்கு வந்த விருந்தாளிய என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு கவனிக்கிறத விட்டுவிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? டேய் நீ என்னடா வாய் பார்த்துக்கிட்டு இருக்கா? ஊத்துறா. என்ன ஒரே குழப்பமா இருக்கா? ஆமா சொல்றேன். ம் அவ என் மருமக தான். ம் 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 நானா? ம் ம் என்ன? சிவகாமி இனிப்பகம் ஓனர் சிவகாமி அம்மா. ஆ. போய் நல்லா பெப்பரை கொஞ்சம் தூக்கலா போட்டு 2 ஆம்லெட் எடுத்துட்டு. டேய் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு டபுள் ஆம்லெட்னா. உனக்கு? அண்ணா சீஸ் ஆம்லெட்னா. அவன் என்னமோ சொல்றான்ல, அதையும் சேர்த்து கொண்டு வா. போ. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. சரக்கு அடிக்கும் போது சத்தம் போட்டு பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. போ போய் ஆம்லெட் எடுத்துட்டு வா. தம்பி கட்டிங் போடுறியா? இல்லனே. வீட்டு ஆளுகளுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு கூச்சப்படுறியா? சொல்லுங்க. டேய் ஆம்லெட் வந்துச்சு பாரு. அண்ணா எனக்கு ஏய், ஏண்டா நீ இப்படியே தட்டி விடுவா? தட்டி விட்டு அப்படி உடையடா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா இங்க உட்கார்ந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஆமா. ஏய் சிவகாமி போடா. கடைக்கு போனோமா காராசவு சாப்பிட்டு காலத்தை ஓட்டணுமா இல்லாம உன் மருமகளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அதுவும் எங்களை அத்தனை பேருக்கு மத்தியில அசிங்கமா பேசுறா. நான் என்ன சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் இப்படி நடக்காது. தயவு செஞ்சு நீங்களாம் போயிடுங்க தம்பி. போவோம். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் அவ எங்க அண்ணனா போலீஸ் கிட்ட அடையாளம் காட்டுறேன்னு சொல்லிருக்கா. அப்படி மட்டும் சொன்னானு வை, இந்த வீட்ல யாரும் இருக்க முடியாது, கடையும் நடத்த முடியாது. மொத்தமா காலி பண்ணி ஊரை விட்ட ஓட விட்டுருவோம். புரியுதா? அந்த வேலை முடிஞ்சது போலாமாடா? அண்ணா ரொம்ப அழகா இருக்கானே. எனக்கு இவள இப்பயே கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்குண்ணே. என்ன சிவகாமி, மருமகன் ஓகேவா? தயவு செஞ்சு அவள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. மார்க்கெட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்னவே கை நீட்டி பேசுறா. குடும்பத்தோட தொலைச்சிருவேன். அவன் மட்டும் போலீஸ் கிட்ட என்னை அடையாளம் காட்டினான்னு வையே, யார் இந்த ஏரியாவிலே இருக்க முடியாது. அப்புறம் இந்த பொண்ணு
என் வீட்டில் தான் இருக்கணும். டேய் என்னடி ஆச்சு? டேய் நீ அதை சொல்ற, என்னடா ஆச்சு? வா வா, என்னப்பாச்சு? உங்களுக்கு எதுவும் இல்லையே? மா என்னமாச்சு மயிலு? யாருக்கும் எதுவும் இல்லைங்க ஐயா, ஆனா பயங்கரமா மிரட்டிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? ரவுடிங்க கூட எல்லாம் போய் வம்பிழுத்திருக்காங்க. இப்ப பாருங்க என்ன ஆயிருக்குன்னு. ஐயோ அத்தை என்ன சத்த? இப்போ உனக்கு திருப்தியா? அம்மா, உன் பொண்டாட்டி செஞ்சிருக்கிற காரியத்துக்கு இந்நேரம் இவ்வளவு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி மாலையை போட்டு ஊர்வலம் சுத்தி வரவனாச்சே நீ. ஏன் இன்னும் இங்கே நிக்கிற? போய் அத பண்ணுடா. அம்மா, அந்த ரவுடிங்க நம்ம வீட்டை எப்படி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாரு. உன் தங்கச்சியை புடிச்சு எழுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறியான்னு கேக்குறாண்டா. கொடுக்கவா இவள? விட்டா நாளைக்கு பரிசம் போட வந்தாலும் வந்துருவானுங்க போல இருக்கு. எல்லாம் எல்லாம் ஒன்னால தாண்டி, உன்னால மட்டும்தான். எப்படி மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் இது. இப்படி ஆகும்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா ஆனா என்னடி? நீ படிச்சவனா? என்ன வேணும்னாலும் செய்யலாம், யார வேணும்னாலும் மிரட்டலாம் நினைச்சியா? அவனுங்கெல்லாம் எப்பேற்பட்ட ரவுடிங்கன்னு தெரியுமா? ஒவ்வொருத்தனும் முரட மாதிரி இருக்கானுங்க. குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு பண்ணுவோன்னு மிரட்டுறானுங்க. நீ அவங்க கூட போய் சண்டை போட்டிருக்க. ஒரு நாள் ஒரு பொழுதாச்சும் எங்களை எல்லாம் நீ நிம்மதியா இருக்க விட்டுருக்கியா? எப்ப பார்த்தாலும் என் உயிரை வாங்கி கத்தி கூப்பாடு போட வைக்கிற. உன்னை யாரடி அந்த ரவுடிங்க கிட்ட போய் சண்டை போட சொன்னது? அத்தை, அவ ரொம்ப மோசமா எல்லாரையும் அடிச்சு காசு வாங்கினா அத்தை. நம்ம கடையில வந்து உன்கிட்ட அவன் கேட்டானா? இல்லத்த, ஆனா பூக்காரம் அவ கீழே தள்ளி விட்டு அவங்களுக்கு கையில எல்லாம் ஒரே அப்படின்னா அந்த ரவுடி நம்ம கடைக்கு வரல, இவளா தான் தேடி போய் வம்பு எடுத்திருக்கா. பாருங்க, இது சரியா சரவணா? யாருக்காவது ஏதாவது நாய் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமாண்ணா? நான் காலேஜ் போகும்போது பின்னாடியே வந்து ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணா. உனக்கு ஏன் சந்தியா அந்த தேவையில்லாத வேலை? நமக்கு ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பத்தாதா? உன் வீட்ல அப்பா அம்மா அண்ணன் அண்ணின்னு யாருமே வியாபாரம் பண்றவங்க இல்ல. அதனாலதான் அதுல இருக்கிற பிரச்சனை உனக்கு புரியல. அந்த ரவுடி தினமும் 2 பேரை கடைக்கு அனுப்பி வம்ப கிழப்பான். அத பார்த்துட்டு கஸ்டமரும் யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் கடையெல்லாம் எடுத்து மூட வேண்டியதான். அவசரப்பட்டு சந்தியா பண்ணிட்டாங்க.
நானே இவங்களுக்கு எடுத்து சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள வீட்டில் எப்படி ஆகும்னு நான் நினைச்சு பார்க்கலாமா? அதான் இப்ப தெரிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்ண போறேன்னு சொல்லு. உன் பொண்டாட்டி அந்த ரவுடி யாருன்னு எங்க வேணும்னாலும் வந்து சாட்சி சொல்றேன்னு போலீஸ் கிட்ட சொன்னாலாமே. அப்படி மட்டும் இவ சாட்சி சொன்னா இந்த ஊர்லயே யாரும் இருக்க மாட்டீங்கன்னு மிரட்டிட்டு உன் தங்கச்சியும் கூட்டிட்டு போயிடுவேன்னு மிரட்டினானுங்கடா. இப்ப என்ன பண்ண போற நீ? இத பாரு, நீ எங்களை தூக்கி அரியணையில உட்கார வச்சதெல்லாம் போதும். இந்த ஊரை விட்டு எங்களை விரட்டிடாத. அந்த ரவுடிங்க யாரு என்னன்னு போலீஸ்ல அடையாளம் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம்.